So welcome back GFM. How are you all? Assalamualaikum and good morning. என்ன மைக் பெப்பர் பேன் இப்படி தெரியுது, இப்படி போட்டால் சரிப்பட்டு வராது. ஸோ நம்ம மைக்கோட ஆங்கிள் வந்து மாற்றிட்டு வராருங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது மேலே காலரில் போட்டு இப்படி மடித்து வச்சுக்கலான்னு பார்த்தேன், பட் அதுக்கு நமக்கு செட் ஆகல. எனிவே, ஸோ வெல்கம் பேக் GFM. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் சேஃப் சீக்கிரம் பத்திரமா சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இப்போ எங்கடா இந்த டைமில் vlog ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, எவ்வளோ டைம் ஆனாலும் சரி ஷூட் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இன்றைக்கி நான் கமெண்ட் படித்து பார்த்தேன், உனக்கு வந்து ஆள் வந்து விலாக் போடுறான்றாங்க, லாங் வீடியோ போடுன்னு ஒன்று அவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. நீ என்னடா உனக்கு இதுன்னு நினச்சிட்டு நீ மாட்டுக்கு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்ருக்க அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகிட்டாங்க. நண்பா, போடக்கூடாதுன்னு அப்படிலாம் எதுவுமே இல்லை. விஷயம் என்னென்னா, விலாகும் பார்க்கணும், ஷார்ட்ஸும் பார்க்கணும், நான் என்னோடய டெலிவரியும் பார்க்கணும், இதுக்கு நடுவில் நான் வண்டி ஹெல்த் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். சரி, ஓகே, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே விட்டு வச்சுருந்தேன். பட் நான் விலாக் ஸ்டாப் பண்ணது நிறைய பேருக்கு பிடிக்காது அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை. ஈவன் நான் விலாக் போட ஆரம்பித்தா பழைய ஆளுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. சரி, ஓகே, அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க நினச்சது ஒரு வேளை நம்ம சேனலில் என்னால் கொடுக்க முடியலையோ அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் தான் இருக்குது. எனிவே, போடுவோம். நம்ம விலாக் வந்துட்டு வீக்லி ஒரு 2 விலாகாவது நான் போட ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. இல்லை எவ்வளோ முடியுதோ நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். பட் இனிமேல் டெய்லி வருமா அப்படின்றது எனக்கு தெரியாது, வீக்லி 2 வருமா தெரியாது, வீக்லி 1 வருமா அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் போட்டு நான் கஷ்டப்பட்டு நான் போடுற எடுத்து. ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள், பிடிக்கும் அப்படின்றவங்க என்ஜாய் பண்ணுங்கள், கீப் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு லைக்ஸ் அதிகமாக வந்தால் கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். நம்மளோட டியூட்டி டைம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட்டாங்க GFM. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இனிமேல் நைட்டு 10லேருந்து காலையில் 4 மணி வரைக்கும், விடிகாலை 4 மணி வரைக்கும். ஸோ அந்த மாதிரி இனிமேல் நைட்டில் மட்டும்தான் நம்ம வந்து டெவில் மாதிரி டெலிவரி பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுக்கிறதுக்கு இப்போ நான் வந்திருக்கேன். ஸோ அது காட்டுறேன் பாருங்கள். விங் ஸ்டாப் அப்படிங்கிற இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் இப்போ நம்ம எடுக்க வந்திருக்கோம். ஸோ எல்லாருமே அழகாக இப்போ ரெஸ்டாரண்ட்லேருந்து கிளம்புறாங்க. வாங்க, நான் போயிட்டு ஃபஸ்ட்டு ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு வந்துடுறேன். பிக்கப் பண்ணிவிட்டு கிளம்பலாம். ஓகேங்க, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி நம்ம பார்த்துருவோம். ஸோ சீட் கோடை வச்சு எந்த மாதிரி நம்மளால் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சூப்பராக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லணும். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பிளேலிஸ்ட்டில் லிங்க் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணுங்கள். மை ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக அவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இது மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுல இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணங்கள் தேவைப்படுது. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்போது இருக்கிற இந்த விஷயத்தை வச்சு நீங்களும் மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அதில் ஏர்ன் பண்ணுற மணியை வச்சு நிறையா ஆசைகள் இருக்கும் வாங்கிறதுக்கு. ஐஃபோனு, ப்ளேஸ்டேஷனு, நமக்கு தேவையான கோலை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவும் அப்படின்றத மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாமல் இப்போவே போய் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள். அண்டு நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டை வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மை ஸ்ட்ராட்டஜின்ற இந்த ஒரு லிங்கை யூஸ் பண்ணி பார்த்து நீங்கள் உள்ளே போயிட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இதை பற்றி. ஓகே, ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளம்பி விட்டோம். நேராக வந்து இப்போ 9 கிலோமீட்டர் இருக்குது, 11 நிமிஷம் காட்டுது ஃபஸ்ட் ஆர்டரு. நான் ஆக்சுவலாக இன்றைக்கி நான் ஒரு ஆர்டர் ஆல்ரெடி ஓட்டி வச்சுருக்கேன். அப்படி கொண்டு போய் அப்படி பார்த்தா நான் இது ட்ராப் பண்ணும்போது 7வது ஆர்டரு. பட் நம்மளுக்கு இப்போ 8 மணி 12 மணிக்குலேருந்து ஒரு 4 மணி வரைக்கும். அதாவது இப்போ ஷெட்யூல் எப்படின்னா, இப்போ கேட்டால் போட்டிருக்காங்கன்னா 12லேருந்து காலைல 4 மணி, அதுக்கப்புறம் 8லேருந்து 12 மணி மறுபடியும் நைட்டு. ஸோ அந்த கணக்கு. ஸோ இப்போ நம்ம 12லேருந்து 4 மணிக்காக தான் வந்திருக்கோம். இன்றைக்கி ஓட்டினது ஆல்ரெடி இருக்குது, அதுவும் இந்த கணக்கில் தான் சேரும். எனிவே, ஸோ அதை எப்படின்னு கணக்கு பண்ணிக்கலாம். எங்கடா ரிசீவ் பண்ணு, என்னடா எங்கேயோ போகுதுன்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இந்த அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்டு நிறைய பேர் நம்ம வண்டி அடித்ததுக்கான அப்டேட் கேட்டுட்ருக்கீங்க. இன்னும் கிடைக்கல கைஸ். இன்வெஸ்டிகேஷன் நடந்தது, அதுக்கான கால் வந்தது. பட் அதோட சரி, இன்னும் வேறு எதுவுமே வரலைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஆனால் இப்போ ப்ராசஸ் இன்னும் பெண்டிங்கில் தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கால் வந்துச்சுல எனக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு, அவங்களோட வாட்ஸ்அப்புக்கு நான் என்னோடய வண்டி ஆக்சிடெண்ட்டான டீட்டெயில்ஸு, எந்த ஸ்பாட்டில் ஆச்சு, வீடியோஸ்லாம் எடுத்து அனுப்பியிருந்தேன். அப்புறம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டு இதெல்லாம் போட்டிருந்தேன். பட்டு வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கு சார் அப்படின்றாங்க. பட் எப்போ முடியுன்றது தெரியல. லெட்ஸ் see, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதை நான் ஆன உடனே உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு போய்ட்டு இன்றைக்கி நம்ம எத்தனை ஆர்டர் ஓட்டுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் நம்ம ஹையர்லேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம நண்பர் வந்திருந்தார். அவர் வந்து ஜஸ்ட் நான் இப்போ தான் பஸ் ஏறி கிளம்புனார். இப்போ தான் மெசேஜ் பண்ணார், நான் கிளம்பிட்டேன் ஹையலுக்கு அப்படின்னு. நம்ம கம்பெனியில் அவர் பக்காவாக கஃபாலாக ஆகிடுச்சு, எல்லாமே சூப்பராக முடிஞ்சிருச்சு. பக்காவாக அவர் முடிச்சுட்டு இப்போ அவர் கிளம்பிட்டார் GFM. ஓகேவா? லெட்ஸ் see என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க போகலாம். இப்போதைக்கு இந்த இதை கம்ப்ளீட் பண்ணுவோம். அடுத்தடுத்து அப்டேட் என்னவோ நம்ம இப்போ டெலிவரிஸ்லாம் எப்படி போகுதுங்கிறத உங்களுக்கு நான் பார்த்துட்டு சொல்கிறேன் GFM.
சீஃப் ஃபேம், ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ 6வது ஆர்டர் வந்து எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். வண்டிக்குள்ளே டார்ச் அடித்து அப்படியே பேசிட்டு போயிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட மணி வந்து பார்த்திங்கன்னா 12:58, 1 மணி ஆக போகிறது. ஸோ 10 மணிக்கு 10:30 மணிக்கு சம்திங் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, ஓரளவுக்கு ஒரு நல்ல ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ கீட்டால் நைட் ரைடு பண்ணுறதுல ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம நினச்ச மாதிரி தான் டார்கெட் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. பட் எல்லா நாளும் நைட்டில் நமக்கு இப்படி தான் அமையுமான்னு கேட்டால் தெரியாது. பட் இப்போவே நல்லா ஓட்டம் போயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, சாரி கைஸ். ஸோ இருங்க. ஓகே, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ என்ன நடந்துருச்சுன்னா, அண்ணன் கால் பண்ணிட்டாரு. ஏன்னா நைட்டில் ஓட்டும்போது நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ரிவர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் கைஸ் வண்டியை. ஸோ நம்ம நைட்டில் ஓட்டும்போது என்ன பண்ணுவோன்னா, அப்படியே பேசிக்கிட்டே ஓட்டிகிட்டு இருப்போம். ஸோ ஒரு 5.1 கிலோமீட்டரில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 7வது ஆர்டர் ட்ராப் பண்ண போகிறோம். 7வது சம்திங். எஸ். ஸோ பேசிக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு இருப்போம். ஸோ இப்போ என்ன நடந்துச்சுன்னா, நைட்டில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அதில் எப்படின்னா, நைட்டில் ஓட்டும் போது நம்மளுக்கு டிராஃபிக் டென்ஷன் இருக்காது, ஏசி போட மாட்டோம், அதனால் நம்மளுக்கு ஃபியூல் மிச்சமாகும். ஓகேவா? ஸோ இது வந்து என்னோடய சொந்த வண்டியில் ஓட்டுறதால ஒரு வகையில் இது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். கம்பெனி வண்டியாக இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. அதில் இன்னும் ஹாப்பி தான். ஏன்னா அவங்க பெட்ரோல் எல்லாமே எப்படி இருக்கும், நம்ம போட்டுட்டு தாராளமாக போகலாம். நம்ம மிச்சம் பண்ணுறதாலையோ பண்ணாததுனாலையோ அவங்களுக்கு ஒரு பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் வர போகிறதில்ல. ஆனால் எல்லாருமா சேர்ந்து கம்பெனி வண்டி வச்சு பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். பட் இது நம்ம வண்டிங்கிறதால கொஞ்சம் பார்த்து பொறுப்பாக ஓட்டிக்கிறோம். பட் நம்ம கம்பெனி வண்டியுமே அப்படி தாங்க பொறுப்பாக பார்த்து ஓட்டணும், பிரச்சனை இல்லை. ஸோ இது நம்மள்ட்ட இருந்துச்சு அப்படிங்கிறதால இந்த வண்டியை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ என்ன நடந்துச்சுன்னா, நைட்டில் இது ஒரு பெனிஃபிட்டாக. இன்னொரு பிரச்சனை ஒரு பக்கம் என்ன அப்படின்னா, ஸோ லாஸ்ட்டு வ்ளாகில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ரூமுக்கு வெளியே உட்காந்துருந்த ஒரு பாகிஸ்தானியை தூக்கி போட்டு ஒரு குத்திட்டு எடுத்துன்னு போயிட்டாங்க. என்னது, காசை பிடுங்கிட்டு போயிட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பார்த்து உஷாராக தான் இருக்கணும். அதெல்லாம் எப்பயுமே கொஞ்சம் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இப்போ நடக்கும்போது, அதாவது இப்போ ஏன் கூட நடந்துச்சு, நான் என்ன சொல்ல வரேன்றதை என் மைண்டு டைவெர்ட் ஆக பார்க்குது. ஆனால் அப்படியே நானும் ஓரளவுக்கு ட்ராக்குக்குள்ளே வரணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ நைட்டில் இது ஒரு பெனிஃபிட்டாக, பெட்ரோல் மிச்சமாகிறது அது இதுன்னு சொன்னோன்னா, ப்ளஸ் டிராஃபிக் இருக்காது. ஸோ மைண்டு கூலாக யூஸ் பண்ணலாம், தூக்கம் மட்டும் வராமல் இருந்தால் சரி. அதுவே ஆப்போசிட் சைடு, ஒரு டார்க் சைடு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, என்ன தான் இது வெளிநாடாக இருந்தாலும், சவுதி அரேபியாவாக இருந்தாலும், இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஏரியாஸு, லோக்கலில் இருக்கிற கிரிமினல் பசங்க அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல இருக்க தான் செய்யுது. ஏன்னா நல்லா ஆள் இருக்கும்போது வெளிச்சத்துலேயே வந்து அடித்து பிடிங்கிட்டு போனவங்க நைட்டு டைமில் என்ன பண்ணுவானுங்கன்னா, ஃபுட் ஆர்டர் பண்ணுறது. அவங்களுக்கு தெரியும், வந்தால் எமனி மஸ்ரி இல்லை சூதானி, இல்லைனா இந்தியாக்காரன், இல்லை பங்களாதேஷ்காரன், இல்லை பாகிஸ்தானி, இந்த மாதிரி அவனாக தான் வருவான். ஆட்சி பணத்தை பிடிங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுவானுங்க. கிரிமினலாக இருந்தால் சொல்கிறேன், இல்லைனா பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ அது மாதிரி பார்க்கும்போது, இப்போ நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஏரியா இப்படி தாங்க நான் வந்தேன். ஒரு 4-5 ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே போயிட்டு 2-3 டெலிவரி அப்படி தான் கொடுத்தேன். எனக்கு பகீர்னு தூக்கி போட்டுருச்சு. ஆஹா, மொத்தத்தில் நம்மளை சோழி முடிச்சு விட்ருவாங்களோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது இடமும். ஐயோ, எந்த பக்கம் நான் போகிறதுன்னு தெரில. ரோடு அந்த பக்கம் க்ளோஸாக இருந்துச்சுன்னா பிரச்சனை. ஸோ நான் இதுலேருந்தே போய்க்கிறேன். ஸோ ஏன்னா இப்போ அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஒரு ஃபங்கி டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு கருப்பாக இருக்கிற ஆள் வராப்பில் வந்துட்டு, என்ன வேணும் அப்படின்னு ஒரு 2 பேர் வந்து வேணே புருவத்தை தூக்கி காட்டுறாங்க. அந்த ஏரியாவெலாம் உள் சைடு அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. பகீர்னு எனக்கு தூக்கி போடுது, என்ன நடக்குமோ அப்படின்ற மாதிரி. ஆஹா, யூட்டனே கிடையாதா இங்கே? ரைட்டு, யூட்டனை போட்டப்போ எங்கடா என்ன ஸ்ட்ரெயிட்டாக போங்கிற, நான் நேராகவே போயிருந்திருப்பேனே. தேவையில்லாமல் இது உள்ளே வந்துட்டேன் பாருங்க பூந்து. இப்போ நான் சரி வாங்க, இப்போ யூட்டனை போட்டு எப்படியாச்சும் தப்பிச்சு அந்தாண்ட பக்கம் நம்ம ஓடணும். இது ஒன்று. இப்போ ரியாத்தில் பெரும்பாலுமான இடத்துல வந்து ரோட் க்ளோசர் போட்டு வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. பட் அப்படி இப்படின்னு நம்மளும் போய்கிட்டு தான் இருக்கோம். இப்போ இந்த ரோடே என்ன ஆக போகுதுன்னு தெரில, கிட்ட போயிட்டுருக்கு. லெட்ஸி பார்க்கலாம் என்னென்னு. இப்போ பாருங்கள், சைலண்ட்டான ரோட்டில் நான் மட்டும்தான் போகிறேன். டக்குன்னு 2 வண்டி வந்து வழி மறைச்சாலும் இங்கே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக தான் இப்போ நம்மளுது இங்கே பார்க்கப்படுது. பட் எனிவே, எப்படியாவது யூட்டன் அடித்து அப்படி இப்படின்னு தப்பிச்சு போகணும். வாங்க பார்க்கலாம் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் யூட்டன் இருக்கிற மாதிரி தெரியுது, பார்க்கலாம் வாங்க. ஜிஃபேமே முதல்ல இந்த ஏரியா விட்டு ஓடுவோம். நானும் ஓடணும்னு சொல்லிட்டு திரும்பி தப்பிச்சு நம்ம அந்தாண்ட ஓடுறோம். ஆனால் திரும்பி ஓடுதுங்க. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் பீப்புள் இருப்பாங்கள்ல, அவங்களா இருக்கிறவங்க. சவுதிக்காரங்க வேற கிடையாது, அவங்க வேற நாட்டுக்காரங்க. ஆனால் டேஞ்சரு, வழிப்பறியா அது இதுன்னு பயங்கரமாக நடக்கும். எனக்கு பகீர்னே இருக்குது. நான் பகலில் கூட இந்த பக்கம் ஓரளவுக்கு வந்துடலாம். ஆனால் நான் அன்டைமில் வந்துட்டுருக்கேன். மணி வந்து பார்த்திங்கன்னா 2 ஆகிடுச்சு இப்போது. இருந்தாலுமே எனக்கு பகாருன்னு இருக்குதுப்பா. ஐயோ, இதை விடக்கூடாது. இந்த ஏரியாவிலேருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடணும். ஃபேக் லொக்கேஷனை வச்சுட்டேன்.
தப்பிச்சு ஓடுறதுக்கான முயற்சி. அன்டைமில் இந்த மாதிரி ஒரு ஏரியா வந்தது. நான் இருக்கிறது ரிமால் ஏர்போர்ட்டுக்கிட்ட இந்த எண்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க சம்மந்தமே இல்லாமல். என்னன்னு சொல்கிறது இவனை. சரி ஓகே, இருந்தாலும் திருச்சி அந்த பக்கம் ஓடுவோம். ஃபேக் லொக்கேஷனை வச்சாச்சு. பரபரன்னு இப்போ நம்ம இங்கேருந்து பறந்து கொடுன்னு ஓடி போயிட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் நம்மளோட ஆர்டரை. அண்ணன் வந்து இன்ஸ்டாகிராமில் லைனில் தான் இருக்கார். அப்படி எப்பயுமே பேசிக்கிட்டே போகிறது. நீ இத்தனை முடிச்சியா, நான் அத்தனை முடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர்ஸ் வந்து அப்படியே பேசிக்கிட்டே முடிச்சுட்டு போகும்போது ஒரு 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 இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். நீ இவ்வளோ முடிச்சா அவ்வளோ முடிச்சா, ஆள் தான் எனக்கு இங்கே போட்டிருக்கான், எனக்கு அங்கே போட்டிருக்கான், உனக்கு எங்கே போட்டிருக்கான் அப்படின்னு அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இப்போ நம்ம கிளம்பி கொண்டு போயிட்டுருக்குறோம். ஆனால் என்னான்னு தெரில, நம்மளுக்கு கொஞ்சம் வேகமாக தூரமாக தான் தூக்கி போட்டுட்ருக்கான். இப்போ பாருங்கள், அகெயின் நமக்கு வந்து ஒரு 15 கிலோமீட்டர் போட்டுட்டான். வேறு வழி இல்லை, அப்படியே போவோம். போயிட்டு இப்போ இதையும் முடிச்சுட்டு வருவோம். நைட்டில் பண்ணால் பெனிஃபிட்டுன்னு, இந்த மாதிரி திடீர்னு கிட்டக்காரம் பைத்தியமாயிட்டான்னா இந்த மாதிரி லாஸும் ஆகும். பெனிஃபிட் தான், இப்பயும் ஒன்றும் இல்லை. இவ்வளோ இதே 15 கிலோமீட்டர் பகல் டைமில் போட்டிருந்தான்னு வச்சிங்க, ரொம்ப தூரம் அடிச்சு பிடிச்சி போயிருக்கணும். பட் ஓகே, நைட்டுங்கிறதால நமக்கு அந்த டிராஃபிக்ஸ் எதுவுமே தெரிஞ்சிக்காது. அதனால் ஒன்றும் இஷ்யூ கிடையாது, அப்படியே நம்ம போயிடலாம். ஸோ நம்ம வீடியோ யார் எத்தனை பேர் டெலிவரி போய் பார்க்குறீங்க, ஸோ நீங்களாம் என்ன டைமுக்கு டெலிவரியெல்லாம் பண்ணுறீங்கன்றத ஒரு கமெண்ட்டில் போட்டு விடுங்க. என்ன டைமில் பண்ணுறீங்க, எதில் பண்ணுறீங்க, கீட்டாலியா இல்லை எதில், எந்த ஏரியாவில், ரியாத்லியா, தம்மாம், ஜித்தா, ஐயல் எங்கே பண்ணுறீங்க அப்படிங்கிறத அப்டேட்லாம் போட்டு விடுங்க. அப்படியே கலந்து தெரிஞ்சுக்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா போவோம். போயிட்டு கொடுத்துட்டு இது எங்கே போகுது தெரியுமா, நம்ம ரூமுக்கிட்ட போகுது. இன்னும் கொஞ்சம் எனக்கு சோம்பேறித்தனை ஏறிச்சுன்னா நேராக போயிட்டு நான் படுத்துருவேன். ஆனால் படுக்க போகிறதில்ல, வண்டி ஓட்டணும். வாங்க போகலாம். 4 மணி வரைக்கும் நம்ம ஷெட்யூல் நார்மலாகவே இருக்குது. இன்னும் 2 மணி நேரத்தில் நம்ம ஷெட்யூல் முடிய போகுது. அதனால் பிரச்சனை இல்லை. 2 மணி நேரமா, 1.5 மணி நேரம் தான் இருக்குது ஷெட்யூல் முடியறதுக்கு. லெட்ஸ் கோ ஜிஃபேம். ரோடு ஃபுல் காலி. பெட்ரோல் டேங்கில் ஃபுல்லாக போட்டோம். ஒரு அழுத்த வேண்டி தான். நிறைய பேர் வந்துட்டு இந்த இன்ஜின் லைட் செக் லைட் வருதில்ல, ப்ரோ உங்கள் வண்டியை செக் பண்ணுங்கள், ஷார்ட்ஸில் பார்த்துட்டு இன்ஜின் லைட் எரியுது அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அது ஒன்றுமே கிடையாது. ஆக்சிஜன் சென்சாரு அது வந்து சேஞ்ச் பண்ணணும், அவ்வளோதான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைலன்சருக்கு மேலே ஒரு கார்பரேட்டர் இது ஒரு ஒரு ஸ்பார்க் ப்ளக் மாதிரி ஒன்று வரும் தெரியுமா, அதுதான் அந்த ஆக்சிஜன் சென்சாரு. ஸோ அதை மட்டும் மாற்றணும். சரி, சேலரி வந்தால் மாற்றிக்கலாம். இப்போதைக்கு அது ஒரு மேண்டேட்ரி கிடையாது, அதனால தான் லைட் எரியுது. இது எப்படா உனக்கு தெரியும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 1க்கு 2 தடவை நம்ம கம்ப்யூட்டர் போட்டு பார்த்தாச்சு, அதுதான் காட்டுது. அதனால தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. லெட்ஸ் கோ. இப்போ இந்த ஆர்டரை போய் கம்ப்ளீட் பண்ணலாம் வாங்க. நம்ம வந்து இப்போ தற்பொழுது மணி வந்து 3:10 ஆகிவிட்டது. பக்காவாக 8வது ஆர்டர் எடுத்துவிட்டோம். ஸோ நம்மளுக்கு டார்கெட்டே டெய்லி வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் மினிமம் 15 தான். இந்த 600 ஓட்டணும், 700 ஆர்டர் ஓட்டணும் அப்படிங்கிற அந்த ஆசையே நம்ம மனசை விட்டு தீர்ந்துருச்சு. ஆனால் என்னான்னு தெரியல, இன்றைக்கின்னு பார்த்து நமக்கு நைட்டில் வர்ற ஆர்டரெல்லாம் பயமுறுத்துகிற மாதிரியே, டர் விடுற மாதிரியே வருது. இப்போ இந்த ஆர்டர் என்ன பண்ணேன்னா, கொண்டு போய் கஸ்டமர்கிட்ட நின்றுட்டேன். ஆனால் இப்போ நான் டோர்லாம் லாக் பண்ணி தான் வச்சுக்கிறது. இந்த பாருங்கள், இப்போ லாக் பண்ணிட்டேன். இப்போ நான் ஆக்சுவலாக போயிட்டுருக்கேன், அதனால் பிரச்சனை இல்லை. நிற்கிற இடத்துல லாக் பண்ணிக்கிறது. ஸோ டோர் லாக் பண்ணிட்டேன். டோர் லாக் பண்ணி கஸ்டமருக்கு வந்து கால் பண்ணிட்டேன். ஸோ கால் பண்ண உடனே அவங்க சரி வரேன் அப்படின்ட்டாங்க. சரி வெயிட் பண்ணுவோமேன்ட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அது வரைக்கும் சுற்றி முற்றி இப்படி பார்த்தா யாருமே இல்லை. சடனாக வண்டி விட்டு நான் இறங்கினேன். சரி வந்தோடனே இப்போ கொடுத்துட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறேன். பயப்புள்ள 2 பேர் காருக்கு பின்னாடி கீழே உட்காந்துருந்தாங்க. நேராக என்னை நோக்கி வந்தாங்க. நம்ம இப்படி வந்துட்டு இப்படி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நேராக என்கிட்டயே வந்துட்டாங்க. ஆர்டரு எங்களுக்கு தான் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கையில் வாங்கிக்கிட்டாங்க. எனக்கு பகீர்னு ஆகி போச்சு. கொடுக்கலனாலும் அது ஒரு டென்ஷனு. ஆஹா, இது நடா ஒம்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கஸ்டமருக்கு கால் பண்ணேன். கால் பண்ணிவிட்டு இது மாதிரி 2 பசங்க வந்து வாங்கிட்டு போனாங்க, உங்கள் வீட்டு பசங்களா அப்படின்னு ஒன்று. ஆமாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான்யா ஒரு நிம்மதி வந்துச்சு. அப்பாடா அப்படியா, சரிங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கிளம்புனேன். இன்னும் நைட்டில் ஓட்டுறதுக்கு நல்லா இருந்தாலும் பயவுல டர் விடுது அப்பப்போ. சரி ஓகே, இந்த பக்கம் ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம எடுத்துகிட்டு கிளம்புவோம். 8வது ஆர்டரு. ஸோ நம்மளுக்கு டோட்டலே 15 தான். பட் நம்ம இன்றைக்கி டேட்லேயே இப்போயே ஒரு 10 முடிச்சிட்டா கூட போதும். மீதி வந்து நம்ம நைட்டு கண்டினியூ பண்ணி அதை அப்படியே மீதி 8 டு நைட்டு 12 மணி இருக்குல்ல, ஸோ அதுவும் இன்றைக்கி நாளில் தானே கணக்கில் வரும். இந்த பக்கம் இத்தனை ஹோட்டல் இருக்குது. ஸோ நம்ம போக வேண்டிய ஹோட்டல் எதுன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் பார்ப்போம் இருங்க. இதில் ஃபஸ்ட்டு எந்த ரெஸ்டாரண்ட்டு கிளிக் பண்ணுங்க. இப்படி வாங்கோ இப்படி வாங்கோ. ஓ, மெக்டானல்ட்ஸ் தானா? ஓகே, யாராவது கஸ்டமர் யாராவது மர்ச்சண்ட்டு கொடுத்தாச்சு. சரி வாங்க, இப்போ இதையும் பிக்கப் பண்ணிட்டு வருவோம். அவ்வளோதான். இங்கேருந்து இப்போ நான் நேராக போனேன்னா என் ரூம் தான். என்ன பண்ணுறது, டார்கெட் கம்ப்ளீட் ஆகலையே. ஆனால் இன்னும் நம்மளுடைய ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும் கொஞ்சம் நேரத்தில். இங்கே பாருங்கள். ஸோ ஷெட்யூல் பாருங்கள், 7வது முடிஞ்சிருக்கேன்னா 8வது எடுக்க வந்திருக்கேன். அண்ட் இப்போ ஷெட்யூல்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், சரிதா,
3:36க்கு நம்ம ஷெட்யூல் முடியுது. சூப்பரில் வாங்க, நைட் டியூட்டி சூப்பராக இருக்குப்பா. ஓகே ஸோ ஜிஃபேம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு. இந்த நம்ம ரூம் வாசப்பில் தான் நிற்கிறோம். ஆனால் இந்த இடத்துல கூட இத்தனை மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுறது ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் தான். ஏன்னா பட்டப்பக்கல்லே இங்கே அன்றைக்கி ஒரு பாகிஸ்தானி அடித்து ஒரு 2-3 நாள் முன்னாடி 4000 ரியால் பிடிங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ளே கொஞ்சம் இது டேஞ்சர் தான். உடனடியாக நம்ம உள்ளே போயிடுவோம். ஸோ ஒரு விலாக் வந்து இது ஒரு குட்டி விலாகாக ஒரு அப்படி இதாக இருந்திருக்கும். எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்றது எனக்கும் தெரியாது. ஏன்னா நைட்டில் வீடியோ எடுக்கிறது, வெளியே போகிறது கொஞ்சம் கிளாரிட்டி கூட இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால தான் நாளைக்கு நம்ம 8 மணிக்கு அகெயின் நம்ம வந்து விலாக் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் see எந்தளவுக்கு நான் ஷூட் பண்ணி எடிட் பண்ணுறேன் அப்படின்றது எனக்கு தெரியல. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி ஷார்ட்ஸாக வீடியோவாக நம்ம போட நான் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த விலாகுக்காக. ஹோப்ஃபுல்லி பெருசாகவும் நான் போடுறதுக்காக கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறேன் வீடியோஸை. ஓகேவா? ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ரொம்ப சின்னதாக தான் இருந்திருக்கும், மன்னிச்சிக்கங்க. போக போக நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன். பாய். ஓகே ஜி ஃபேன்ஸ், ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்து காலையில் கிட்டத்தட்ட நான் ஒரு 4:30 மணிக்கு படுத்துட்டேன். அண்ணா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவரோட டைமை முடிச்சுட்டு 5 மணிக்கெலாம் ரூமுக்கு வந்து அவரும் படுத்துட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour முன்ன பின்ன தான் வந்தோம். அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா இப்போ கம்பெனி உங்களுக்கு நேற்று நைட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நைட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 8 மணிலேருந்து மார்னிங் 4 மணி வரைக்கும் கண்டினியூஸ் டியூட்டி. ஸோ இது வந்து ஒரு டெலிவரி பாயில் டெலிவரியை பக்காவாக ரெகுலராக பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு தெரியும். விச் இஸ் ஒரு நல்ல டைம், இது ஒரு நல்ல சூப்பரான டைம். பட் சடனாக டைமிங் மாறும்போது ரொம்ப கஷ்டம். அதில் வந்து நமக்கு இந்த ஹெல்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணாது. கொஞ்சம் நம்மளுக்கு அப்படியே முன்ன பின்ன இருக்கும், தூக்கம் தள்ளும். நேற்று அதனால தான் சீக்கிரமாக தூக்கம் தள்ளிடுச்சு. இல்லைன்னா தாராளமாக மார்னிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6 மணி வரைக்கும் தாராளமாக ஓட்டலாம், 7 மணி வரைக்கும் கூட ஓட்டலாம். பட் உடம்பு ஒத்துழைக்கணும், அவ்வளோதான். குப்பத்தொட்டிக்கு நேரம் நிப்பாட்டிடு. இப்போ எங்கே வந்திருக்கோம்னா கைஸ், நம்ம வந்து கடைக்கு வந்திருக்கோம், சூப்பர் மார்க்கெட்டுக்கு. போதும் அப்படின்னு போட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு முட்டை அப்படி அழகாக உடச்சி ஊற்றுவோம் தெரியுமா. எங்கள் வீட்டில் அந்த மாதிரி செய்வாங்க, உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லுங்கள். மைக் எடுத்துகிட்டு வரல, கொஞ்சம் நாய்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம நேராக போவோம், போயிட்டு இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணலாம். நம்ம இப்போ முட்டை வாங்கிக்குவோம், அண்டு தக்காளி வாங்குறது இருக்குது, தக்காளி வாங்கிப்போம். அதுக்கப்புறம் நேராக நம்ம ரூமுக்கு போகலாம். சரிங்களா? லெட்ஸ் கோ ஜி ஃபேம். இந்த இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு சோறு சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வீடியோவை ஆக்சுவலாக நேற்று நைட்டே எண்ட் பண்ணிடலான்னு பார்த்தேன். ஆனால் இவ்வளோ குட்டியாக கொடுத்தா கடுப்பாயிடுவாங்க. இந்த ஏரியா பாருங்கள், புது ஏரியான்றதால ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு புது ஏரியா தான். ஸோ இப்போ புது ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இதெல்லாம் எல்லாம் ரொம்ப டேஞ்சரான ஏரியா. ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன், பெண்கள்லாம் திருடிட்டு ஓடுறாங்கன்னு. இந்த பக்கம் தான் திருடிட்டு இந்த வழியாக தான் நடந்து வந்தாங்க. அதில் நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது ஃபோன் வந்துட்டு. ஸோ நம்ம கோழி லிவரு, பால், தக்காளி, எண்ணெய், அதுக்கப்புறம் 2 குல்ஃபி இதெல்லாம் எடுத்தாச்சு. வாங்க இப்போ பே பண்ணிவிட்டு போவோம். ஒரு பெங்காலி ஹோட்டல் தான், சூப்பர் மார்க்கெட் கம் காய்கறி கடை. காய்கறி கடை இந்த உள்ள சைடில் இருக்குது. எதில் பண்ணலாம்? சோறே போட்டுக்கலாம். ரொட்டி நைட்டுக்கு வேணால் சாயந்தரம் வாங்கிக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா மண்டல இருக்கிற முடிய பாருங்கள். நிறைய பேர் கட் பண்ண சொல்கிறீங்க. நான் தலைவருக்கு சொட்டை விழுவுது சைடில், அதை மறைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டைலில் நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் யாரும் சீக்ரெட் சொல்ல மாட்டாங்க, நம்ம தான் ஓப்பன் திறந்த புத்தகமாச்சே, எல்லாத்தையும் சொல்லிடுவோம். இது வந்து ஒரு 2 ரியாலுக்கு இந்த குல்ஃபி 2.50, 2 சேர்த்து 5 ரியாலு. நல்ல பிஸ்தா அது இதுன்னு எல்லாம் கிடக்கு. ஒரு பைட்டுக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் குல்ஃபி. ஸோ நல்லா இருந்துச்சு, அன்றைக்கி ஒரு வாட்டி சாப்பிட்டேன். அதனால் இப்போ அதை நம்ம திரும்பி வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ ஈரல், எண்ணெய், டீத்தூள், பால், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் வாங்கியாச்சு. கிளம்புவோம். மொத்தம் 46 ரியால் இதோட இருக்குது. விச் இஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு எப்படியும் 1100 ரூபா வந்துருக்கும்ல. இன்றைக்கி இருக்க தேதிக்கு 1100 ரியாலு. ஆனால் அதில் வந்து என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, லாங் டைமுக்கு வரக்கூடியது டீத்தூள், எண்ணெய் மட்டும்தான் ஓரளவுக்கு வரும். மற்ற ஐட்டமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 2 நாளில் முடிய போகிறது. இன்னும் கூட இப்போ 2 நாளைக்கு 1000 ரூபா யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால், திஸ் இஸ் வெளிநாடு. இங்கே வந்துட்டு நம்ம ஊர் காசுக்கெல்லாம் கம்பேரிசன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. கம்பேரிசன்லாம் பண்ணோம்னா அவ்வளோதான், ஒன்றும் தேராது. ஸோ நம்ம ஊருக்கு கூட நம்ம ஊரில் என்ன கிடைக்குதோ வாங்கி சாப்பிடுங்க. இங்கே வந்தால் இது இங்கே சீப்பு அப்படின்னு நினச்சி தான் நம்ம வாங்கி சாப்பிடணும். வாங்குற சம்பளத்துக்கு நம்ம எடுத்து வைக்கிற காசுக்கு இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு மட்டும் பாருங்கள். ஓகேவா? சரி வாங்க, இதை கரைஞ்சிட போது உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு சாப்பிட்றேன். நான் ரூமுக்கு போய்ட்டு சமையல் வேலையை ஆரம்பிப்போம் வாங்க. ஓகே கைஸ், ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சமைச்சாச்சு. கோழி ஈரல் குழம்பு. நிறைய பேர் சொல்கிறீங்க ப்ரோ கோழி லிவர்லாம் வந்து சிக்கன் லிவர் வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, புரியுது. பட்டு இடத்துக்கு ஏற்ற மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக நமக்கு எது முடியுமோ ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம வந்து பண்ணோம். சமைக்கிறது போகிறது எல்லாமே நான் காட்டணும்னு முடிவு பண்ணி வச்சுருந்தேன். பட் 2 பேருமே நாங்கள் அட் அ டைமில் சேம் டைமில் நாங்கள் டியூட்டி போனோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தால்
ஸோ வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கை ஃபுல்லாக கறி அது இதுன்னு ஆகிப்போச்சு அப்படின்றதால ஃபோனை என்னால் கையில் எடுத்து வீடியோ எடுக்க முடியல. சாப்பிட்டாச்சு. சாப்பிட்றது ஏன் வ்ளாக் பண்ண முடியலன்னா மற்றவங்களும் ரூமில் வந்து டியூட்டி போயிட்டு வராங்க. ஸோ அந்த டைமில் நம்ம பர்சனல் ரூமில் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் மாதிரி ஜாலியாக ஆச்சா போச்சான்னு கத்தலாம். ஸோ அடுத்தவங்களும் தூங்குறாங்க. 5 மணிக்கு ஒரு ஆள் டியூட்டி போகிற ஆள் இருக்காங்க. நாங்கள் 7 மணிக்கு கிளம்புற ஆள், காலைல 10 மணிக்கு ஒரு ஆள். ஸோ இப்படி ரொட்டேஷன் மாறி மாறி போகிறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ லெட்ஸ் see பார்க்கலாம் என்ன ஏதுன்னு. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஸோ vlog அப்படி கொஞ்சம் பிச்சு பட்ட மாதிரி தான் இருக்கும், ஜிலேபி மாதிரி. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வண்டியில் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளோட ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஒரு ப்ரொமோஷன் வீடியோ இருந்தது, அதெல்லாம் போட்டுட்டு இருந்தோம். ஸோ அதனால தான். ஸோ கீப் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல வியூஸ் வந்துச்சு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ப்ரொமோஷன் கிடைக்கும். ஸோ ப்ரொமோஷன் கிடைச்சிச்சுன்னா அதில் கொஞ்சம் மணி எர்ன் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக இந்த பைக் டியூ, ஸோ கொஞ்சம் லோன்ஸ் இருக்குது, கடன் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். டோட்டலாகவே என்னோடய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 மந்த்தில் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டேன், நிறைய விஷயங்களை டோட்டலாகவே கட் பண்ணிட்டேன். ஸோ லைக் ரெஸ்டாரண்ட்டு இருந்தாலும் ஷார்ட்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க, என்னடா இவ்வளோ தான் இதான் அதுதான் ஷார்ட்ஸில் போய் நீ சாப்பிட்றியா, இது பண்ணுறியா, அது பண்ணுறியா, ஹோட்டலெலாம் நிறையா பார்த்துட்டு தானே இருக்கும் அப்படின்னா, அது ஷார்ட்ஸ் இன்றைக்கி எடுக்கிறேன்னா உடனே போட்டுற மாட்டேன். எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு எப்போ டைம் இருக்கோ ஸோ ஒன்று ஒன்றா போடுவேன். ஸோ அப்பப்போ சாப்பிட்டதெல்லாம் சேர்ந்து வச்சிருக்கு, அதெல்லாம் ஒன்று ஒன்றா நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். வேறு எதுவுமே இல்லை. ஸோ லாங் வீடியோ மட்டும் தான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஷார்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாள் முன்னாடி எடுத்த வீடியோ தான் நீங்கள் பார்ப்பீங்க. அதர்வைஸ் நத்திங். ஸோ கீப் சப்போர்ட் பண்ணுங்கள், அந்த நம்பிக்கை இருக்குது. வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. லவ் யூ ஆல் ஜி ஃபேம். பாய்.